பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி தாவீது அரசனது வார்த்தைகளை வாழ்வாக்கிக் கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்கிற வேத பிரமாணத்தின்படி வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திற்கு வந்திருக்கின்ற அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். வந்து கொண்டிருக்கின்றவர்களை வெகு விரைவாக நீர் கொண்டு வந்து சேரும் வர இயலாமல் இருக்கின்றவர்களுக்காக வேண்டி நிற்கின்றோம். வருகின்ற நாட்களில் நீ அவர்களை கொண்டு வந்து சேரும். இந்த ஆராதனையில் ஆசீர்வதியும் துவக்கு முதல் முடிவு பெறுந்த பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். கேட்கின்ற முதல் திருவார்த்தைகள் எங்கள் வாழ்விற்கு புதிதும் ஜீவனமாய் இருக்கத்தக்கதாக 60 100 பலன் பெறத்தக்கதாக மனந்திரும்புங்கள், நற்செய்தி நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்வாக்கிக் கொள்ள அப்பா நீர் உதவி செய்ய இந்த வேளையில் வேண்டுகின்றோம். ஆராதனை முழுவதிலும் உடைய திவ்ய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இயேசு ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். பாமாலையிலே 329வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம். பாமாலையின் 329. இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதே திரியேக கடவுளை போற்றுவோம்.
சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாக உமது பார்வையிலே நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக, ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை குற்றப்படுவதை சீர்படுத்தும். மிக விரைக்கும் உள்ள பிதாவை உடைய பரிசு நாமத்திற்கு மைவேண்டாகும். நாங்கள் இனி தெய்வ பக்தி நீதி தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தங்களுக்கு சர்வ வல்லமையும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையின் கேட்டறிதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பாடங்கள் படிக்க வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 20 வரை. 2 ராஜாக்கள் 22ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனம் முதல். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய எல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயோவின் குமாரனாகிய
அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுந்திருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் எனும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் எனும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும். அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள் என்பதை படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கே மகிமை உண்டாவதாக. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் ரோமர் 16ஆம் அத்தியாயம் 1 முதல் 17 வரை. ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே
கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பணத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள் ஆனவர்களும் என் இனத்தாரும் என்னுடைய காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்றிநோக்கியாவையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பெல்லேயை வாழ்த்துங்கள். அரிஸ்தோபூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். என் இனத்தான் ஆகிய ஏரோதியனை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்ஷியாளை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவருடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கிரித்துவையும் பிளகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். பிலோலோகையும் யூலியாளையும் நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒளிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் போகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த ரகமுமாயிருக்கிறார். சங்கீதம் 18. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றிக் கொண்டன, துஷ்டன பிரபாவம் என்னை பயப்படுத்தினது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவியில் ஏறிற்று. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் கேருவின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. வானங்களிலே குமரினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். உயரத்திலிருந்து அவர் என்னை கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார்.
என்னிலும் அதிகமாயிருந்த பலத்த சத்துருக்களை என்னை கொலை என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அத்தியாயம் 35ஆம் வாக்கியம் முதல் 39ஆம் வாக்கியம் முடிய. மார்க்கு அத்தியாயம் 1 வாக்கியங்கள் 35 முதல் 39 முடிய. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்து முடிந்தாயிற்று. உமக்கு மகிமை உண்டாவதாக. சபையார் அமரவும். பெண்கள் ஐக்கிய குழுவினர் ஒரு பாடலை பாடுவார். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது.
நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 406வது பாடலை சேர்ந்து பாடும். கீர்த்தனை 406. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே நம் மத்தியிலே வந்திருக்கின்ற நமது சென்னை பேராயத்தினுடைய மூத்த ஆயர் ஐயா திரு ரெனால்ட் பாஸ்கரன் அறிவர் திரு ரெனால்ட் பாஸ்கர் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் அழைக்கின்றேன். உடன் வந்திருக்கின்ற ஆயிரம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நல்ல தாப்பனே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காகவும் இந்த அருமையான தியான நேரத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை உமது வார்த்தைகளின் மூலமாக எங்களுக்கு நீர் இந்த காலை வேளையிலே அருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோடாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் எங்களுக்கு அருள் செய்ய நாங்கள் செபிக்கிறோம். உமது ஆவியானவர் எங்களை நிறைத்து நடத்துவாராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக மகளிர் குழுவிற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அவர்கள் சிறப்பான ஞாயிறாக அவர்கள் அனுசரிக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். இன்னைக்கு நான் உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு அருளிய இந்த அருமையான தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமை போதுகிறவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிருக்கு மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் ஏற்ற ஒரு செய்தியை இந்த வேளையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு முறைதான் வாழப்போகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை கிடையாது. இந்த உலக வாழ்வு என்பது ஒரே முறைதான். அந்த ஒரே வாழ்க்கையை நாம் எப்படி அர்த்தமுள்ள வகையிலே வாழ்கிறோம், அது ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, யாரானாலும் சரி, இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி அர்த்தமுள்ளதாக நாம் வாழப்போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறது மிக மிக அவசியம். ஆண்டவர் அநேக காரியங்களை மனிதனிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆனால் பிரத்யேகமாக ஆண்டவராலே பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற, அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த உலக வாழ்வை எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாம் கவனித்து பார்ப்பது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, விதத்தின் அடிப்படையில 3 காரியங்களை உங்களோடு இந்த காலை வேளையில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆராதனை தொடர்ந்து உங்களுக்கு சேகர தேர்தல் இருக்கிறது என்று கூட நான் கேள்விப்பட்டேன். அப்ப கூட நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுள் எதற்காக என்னை தெரிந்து கொள்ள போகிறார்? நான் போட்டியில நிற்கிறேன். ஒருவேளை கர்த்தர் தெரிந்து கொண்டால் நான் எப்படி என்னுடைய பங்கேற்பை இந்த திருச்சபைக்காக கொடுக்க போகிறேன், எப்படி அர்த்தமுள்ள வகையிலே அதை மாற்றி அமைக்க போகிறேன் என்று கூட நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நாம் அழைக்கப்பட்டது நோக்கம் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். கடவுள் ராஜ்யத்துல மக்களை நாம் சேர்க்கும்படிக்கு பிரத்யேகமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு இடத்திற்கு ஜெபம் பண்ணும்படி போகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்துல அதை கொடுத்து நாம் பார்க்கிறோம். அப்படி போகிற போது திரளான மக்கள் அவரை நாடி தேடிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது சீடர்கள் ஆண்டவரிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்க நீர் எங்கே தனியாக வந்திருக்கிறீரே? அவர்கள் எதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? இந்த இயேசு எங்களை தொடமாட்டாரா? இந்த இயேசு எங்களோடு கூட நல்வார்த்தைகளை பேசி எங்களுக்கு சமாதானத்தை அருள மாட்டாரா? இப்படி எல்லாம் அவர்கள் யோசித்து இயேசுவுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களை விட்டு தனியான ஒரு இடத்திற்கு கடந்து வருகிறார். பிதாவோடு கூட ஐக்கியப்படும்படி வந்திருக்கிறார். அப்போது சீடர்களிடத்தில் கேட்ட போது ஆண்டவர், ஜனங்கள்லாம் உண்மை பார்க்க கூடியிருக்கிறார்கள், நீங்க இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவளை இருக்க சொல்லுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லியிருக்கணும். இல்ல, நான் வரல, இப்ப வேண்டாம், வேறு எப்பயாச்சும் பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட எந்த மாற்றுத்தரத்தை சொல்லவில்லை. மாறாக அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் அடுத்த ஊர்களுக்கும் பிரசங்கம் பண்ண போக வேண்டுமாதலால் நாம் அங்கே போவோம் வாருங்கள். நம் அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அங்கே போவோம் வாருங்கள்.
சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். ஆண்டவர் தான் இந்த உலகத்திற்கு பிதாவினாலே அனுப்பப்பட்டது நோக்கத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார். இதற்காகத்தான் கடவுள் என்னை அனுப்பினார். எதற்காக? மக்களை தேவராஜ்யத்திற்குள் சேர்க்கும்படிக்கு, அவர்களை இதற்காக ஆயத்தம் பண்ணும்படிக்கு, கடவுள் இல்லாமல் ஒருவரும் மரித்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஓடி 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 தேவராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் எவ்வளவு காலங்க? 3.5 வருட காலம். 3.5 வருட காலத்துல தன்னால் எத்தனை மக்களை சந்திக்க முடியுமோ, யார் யாருக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை கொடுத்து சொல்ல முடியுமோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தை கொடுத்து பேசுகிறார். அவருடைய முதல் பிரசங்கமே என்ன பிரசங்கங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அவருடைய ஆதங்கத்தை, அவருடைய நோக்கத்தை எப்படி தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பாருங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் மக்களிடத்திலே பேசும்போதும் கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதின் அவசியத்தை ஊமைகளின் மூலமாய் அநேக சமயங்களில் அவரிடத்திலே பேசுகிறார். கடுகுவதை பற்றி பேசுகிறார், முத்துக்களை சேர்த்துக் கொள்ளுகிறதை பற்றி பேசுகிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்தை பேசுகிற போதும் கூட பரலோக ராஜ்யத்தை பின்னணியாய் வைத்து ஆண்டவர் பேசுகிறார். இதிலே நீங்கள் பிரவேசிக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். சில மக்களுக்கும் இதை குறித்த ஆதங்கம் இருந்திருக்கிறது என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நிக்கோதேமு என்கிற ஒருவன் என்ன பண்றாங்க? நிசிலே ராத்திரியிலே வந்து கேட்கிறான், ஆண்டவரே இந்த ரகசியம் என்ன? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அந்த ரகசியத்தை ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். இன்னொருத்தர் வந்து கேட்கிறார், பணக்கார வாலிபன் ஒருவன் மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவற்றையெல்லாம் விற்று தாரித்திற்கு கொடு, பிறகு என்னை பின்பற்றி வா. அதோட நின்றாத, என்னை பின்பற்றி வா, நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு வழி சொல்லுகிறார் ஆண்டவர். ஒரு நியாயஸ்திரி வந்து கேட்கிறார், லூக்கா 10ஆவது அதிகாரத்துல, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கற்பனையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து உணர்த்தி ஆண்டவர் இறுதியிலே என்ன சொல்லுகிறார்? உனக்கு அடுத்தவனுக்கு நன்மை செய், யார் உனக்கு பிறன் என்றெல்லாம் சொல்லி பிறகு நல்ல சமாரியன் கதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். ஆக பரலோக ராஜ்யத்திற்கு மக்களை சேர்க்கிற விதமாய் ஆண்டவர் எப்படியெல்லாம் காரியங்களை சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஆதாயப்படுத்துகிறதை வேதத்திலே வெகு தெளிவாய் நாம் பார்க்கிறோம். அவருடைய நாட்களுக்கு காலத்திற்கு இறுதியிலே கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தம்முடைய சீடர்களுக்கு தன்னுடைய வாழ்வின் முடிவு இனிமேல் இங்கே இருக்க போகிறதில்லை என்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் தம்முடைய சீட மக்களுக்கு சொன்ன ஒரு கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை எனக்கு சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய கடைசி கட்டளை என்பதை வேதத்திலே நாம காணுகிறோம். மத்தேயு 28:19. சரி, ஆண்டவர் இதோடு கூட விட்டு விட்டாரா அப்படின்னாக்கா, ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர் எத்தனை நாள் உயிரோடு இருக்கிறவராக தன்னை காண்பித்தார்? 40 நாளளவும் தன்னை உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கும் போது தம்முடைய சீட மக்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 3ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் 1:3 தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை மீண்டுமாய் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அதைத்தான் தன்னுடைய 3.5 வருட காலத்தில் அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். இப்போது அவர் பரமேறி செல்லுகிறதற்கு முன்பதாக, மரித்து விட்டார், உயிர்த்து விட்டார், இப்பொழுது பரமேறி செல்லுகிறதற்கு முன்பதாக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு எதை குறித்து சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். நாம் கூட சில நேரங்களில் அநேக காரியங்களை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுவோம். அவங்க ஊருக்கு போற மாதிரி இருக்குதுன்னா ட்ரெயின்ல அவங்க ஏறி உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ கடைசியில் என்ன சொல்லுவாங்க? அப்பா ஒன்று நான் ஒன்று சொன்ன பாரு, அதை மறந்துடாத
அந்த நேற்று சொன்ன பாரு அதை மறந்துடாத, அதை நினைவுபடுத்துவார்கள். இப்போது கடுதாசி போடாதெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாம் எஸ்எம்எஸ்லயே வந்துருதுங்க, போட்டோம். ஆனாலும் கூட என்ன நடக்கிறது என்றால் அதை நினைவுபடுத்துகிறார்கள், அதை மறந்து விடாதே என்று சொல்லி நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மக்களை நீங்கள் தீவிரமாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். நாமும் கூட இதற்காய்த்தான், இது இயேசுனுடைய அழைப்பு. அதான் சொல்றாரு, நான் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். சரி, நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக இந்த உலகத்திலே நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்றால், நமக்கு தம்முடைய நாமத்தை முத்திரித்திருக்கிறார் என்றால் எதற்காக? இதே சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாய்த்தான். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்துடைய மகத்துவங்களை அறிவிக்கும்படிக்கு, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராச்சரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கும்படிக்கு, அவர் விட்டு போன சொல்லி போன அந்த தேவராஜ்யத்தின் ரகசியங்களை மக்களுக்கு சொல்லும்படிக்கு, அவர் அதைத்தானே சொல்ல வந்தா, அதை அறிவிக்கும்படிக்கு நீங்களும் நானும் பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே கூட பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நமக்கு ஒரு இது மாதிரி ஒரு புல்பட் கிடைச்சாதா, அல்லது ஏதாவது கூட்டத்துக்கு நம்ம கூப்பிட்டாதான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிரசங்கம் பண்ணோம் அப்படின்றதானா இல்லைங்க. நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவரிடத்துல எல்லாம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். நம்ம அநேக மக்களை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வரவங்களோட நிறைய பேர் பால்காரர் வருவாரு, சிலிண்டர்காரர் வருவாரு, காய்கறிக்காரன் வருவாங்க, இப்படி நிறைய பேர் நாம சந்திக்கிறோம். அவர்கள் நம்மை சந்திப்பார்கள், நாம் அவர்களை சந்திப்போம். அவர்களுக்கு ஒரு வார்த்தையாகிலும் இயேசு நல்லவர். எப்படி நல்லவர்ங்க நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆக ஆண்டவருடைய இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சொல்ல நாம் ஆயத்தமாயிருப்பது மிக மிக அவசியம் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆக தனி நபராக, திருச்சபையாக இந்த சுவிசேஷ ஊழியத்திலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதற்கு எத்தனை பிரயாசத்தை நாம முன்வைத்திருக்கிறோம். எல்லா சபைகளிலும் சுவிசேஷ சங்கம் ஒன்று இருக்குங்க, சுவிசேஷ பிரபல்ய சங்கம் ஒன்று இருக்கும். அதுல எத்தனை பேர் அங்கத்தினர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் தான், ஜஸ்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள். எல்லாரும் தான் அதில் அங்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் ஒரு சிலர் தான் அதில் கலந்து கொள்கிறார்கள். ஒரு சில ஆலயங்களிலே பேர் மட்டும்தான் இருக்கும், சுவிசேஷ குழு என்று இருக்கும். ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டியில பார்க்க ஒன்றும் சரியா இருக்காதுங்க. சில ஆலயங்களிலே அப்படி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கடவுள் நம்மிடத்துல கொடுத்திருக்கிற உத்தரவாதம் இதுதான். உங்களை எதற்காக பேர் சொல்லி அழைத்தேன் என்றால், நீங்கள் என் நாமத்தை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் என்னை அறிந்திருக்கிறது போல மற்றவர்கள் என்னை அறிந்து கொள்ள நீங்கள் உதவ வேண்டும். நீங்கள் போய் அவர்களுக்கு என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆக ஒருவேளை புதிதாய் திறந்து கொள்ளப்படுகிற இந்த தேர்தல் குழுவும் கூட, சேகர குழுவும் கூட அதை ஒரு பெரிய ஒரு தீர்மானமாக எடுத்து செயல்படுத்துங்கள். இதுகாரும் நீங்கள் பல நிலைகளில் செயல்படுத்தி இருப்பீர்கள், இன்னும் தீவிரமாய் செயல்படுவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை முன்வைத்து நீங்கள் கடந்து செல்ல உங்களிடத்தில் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பவுல் சொல்லுகிறான், சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே. ஆக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி 2000 வருஷங்கள் கடந்து விட்டன. ஆனால் இன்னும் வரவில்லையே என்று யோசிக்கிறீர்களா? இல்லை. ஏன் வரவில்லை? அவர் தாமதிக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன யோசிக்கிறார்? மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார் தன்னுடைய நிருபத்திலே. ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நம்மால் எத்தனை மக்களை ஆதாயப்படுத்த முடியுமோ அத்தனை மக்களை நம்ம ஆதாயப்படுத்த நம்ம பிரயாசப்பட
வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறது நோக்கம் நன்மை செய்யும்படியாய் கடவுள் நம்மை பேசுவதை அழைத்திருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் பாருங்க. எபேசியர் 2:10 என்ன வாசிக்கிறோம்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்மை உருவாக்கியதன் நோக்கமே நாம் நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொருவரத்தை செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மீகாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார்? மனுஷனே, 6:8, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை செய்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். நன்மை தானே செய்ய சொல்றேன், நன்மை தானே செய்ய சொல்றேன். யாருக்காவது ஏதாவது ஒரு நன்மையை ஒரு நாளிலே செய்யலாமே என்று சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் கூட கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவை பற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவரை குறித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? முழுவதும் மனிதனாக, முழுவதும் கடவுளாக, 100க்கு 100 கடவுளாக, 100க்கு 100 மனிதனாக வந்தார். பவுல் பிலிப்பருக்கு எழுதும் போது அவரை குறித்து என்ன சொல்கிறார்? அவர் மனுஷ ரூபம் எடுத்து அவதரித்தார் என்று சொல்கிறார் 2வது அதிகாரத்தில். அவர், ஆண்டவருக்கு தெரியும் தான் மனித உருவில் வந்திருக்கிறார் என்று. ஆகவே அந்த மனிதனுக்குரிய காரியங்கள் எல்லாம் தனக்கும் உண்டு என்று அறிந்து அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே நாம காணுகிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். மார்க் 1:38 படி அவருடைய முழு நோக்கமே, பிரதான நோக்கமே என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பது. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிப்பது பிரதான நோக்கமாய் இருந்தாலும் நன்மை செய்கிறதிலே அவர் சோர்ந்து போகவில்லை. யார் யாரை அவர் சந்திப்பாரோ, யார் யாருக்கு சுகம் தேவையோ, யார் யாருக்கு சமாதான தேவை, எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் அதனத்தின் காலத்திலே அவர்கள் வரும்போது அவர்களுக்கு அருளி செய்தார் ஆண்டவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்போ கூட மார்க் 1:38 கூட அவர் சொல்லிவிட்டு அடுத்த ஊர்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிற நேரத்தில் ஒரு குஷ்டரோகி வருகிறார், அவரை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதத்தில் நம்ம பின்னாலே வாசிக்கிறோம். ஆகவே அவர் நன்மை செய்கிறதை அப்புறமாய் தள்ளி போடவில்லை. தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள், என்ன சொல்லுகிறது? நாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தால் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமாம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மாதிரியை நாம் பின்பற்றி அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி கடந்து செல்ல வேண்டும். அவர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தாரோ அப்படி நாம் கடந்து செல்ல கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒருவர் சொன்னார், நான் யாருக்காவது ஏதாவது நன்மை செய்ய வேண்டியிருந்தால் அதை நான் இன்றைக்கே செய்யட்டும், அதை நான் தள்ளி போட வேண்டாம். ஏனென்றால் மறுபடியும் நான் இந்த வழியாய் வரப்போவதில்லை. We are traveling in a one-way trafficல போயிட்டு இருக்கிறோம். திரும்ப அந்த வழியாய் வரப்போவதில்லை. இன்றைக்கு இந்த நாள் 9:20 மீண்டும் வருமா? வராது. ஆகவே அவர் சொல்லுகிறார், யாருக்காவது நன்மை செய்யணும்னா நான் இன்றைக்கு செய்யட்டும், தள்ளி போட வேண்டாம், மீண்டும் இந்த நாளை நான் சந்திக்க மாட்டேன் என்று. அது நம்முடைய வாக்காய் கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னால் இயன்றவரை நான் யாருக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு எனக்கு அருள் தாரும் சுவாமி. இது இந்த நன்மை செய்யணும்னு நம்ம மனசுல நினைச்சிட்டு போக முடியாது. மக்கள் எதிரே வருகிற மக்களுக்கு எப்படிப்பட்ட தேவை இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் அவர்களை நமக்கு முன்பதாக அனுப்புவார். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவர் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நமக்கு நன்மை செய்யணும்னு தெரியும், நன்மை எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு தெரியும். ஆனால் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கூட என்ன வாசிக்கிறோம்? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு
செய்யாமல் இராதே. உனக்கு திராணி இருக்கு, உன்னால முடியும் என்கிற போது அது செய்யாம இருக்காதப்பா. ஒருவேளை அப்படி செய்யல என்றா அது உனக்கு பாவமாயிருக்கும், அது பாவமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆக கடவுள் எப்போதெல்லாம் நமக்கு இப்படியான வாய்ப்புகளை கொடுக்கிறார், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம செயல்பட வேண்டும் என்று கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்ன பார்க்கிறோம் என்றால், நன்மை செய்ய நாடினால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராம். நாம வாஞ்சிக்கிறது அதுதானே, ஆண்டவரே என்னோடு இரும் சுவாமி, நீர் என்னோடு இரும், நீங்காதிரும். அவரோட பாட்டெல்லாம் அழகா பாடுறோங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்ய வேண்டுமே. அப்படி இருந்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க சிலருக்கு தீமை செய்யவில்லை என்றால் அவங்களுக்கு தூக்கம் வராது, சில பேருக்கு நன்மை செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு தூக்கம் வராது. ஆனா நாம் நன்மை செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வாய்மொழி சொல்லுவாங்க, வைக்கோல் போர் நாய் அந்த மாதிரி இருக்காதடா அப்படின்னு சொல்லுவாங்க. வைக்கோல் போர் நாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க வைக்கோல் போரே பார்த்துக்க மாட்டீங்க, பார்த்துருக்கீங்களா? தெரியல. இங்கே ஏது மாடுங்க நிறைய இருந்தால் தானே வைக்கோல் போரே எப்படி பார்ப்பீங்க? எல்லாம் சின்ன சின்ன கட்டுகளாக தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஒருவேளை இருந்தால் பெரிய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் போர் பெருசாக இருக்கும், அப்படியே பெருசாக ஈவன் இந்த ரூம் அளவுக்கு கூட அதை சேர்த்து வைத்திருப்பார்கள். அதுலேருந்து மாட்டுக்கு எடுத்து போடுவாங்க. சில நேரம் அது கீழே வந்து ஒரு நாய் போய் படுத்துக்கிறோம். அந்த நாயை படுத்துட்டு மாடு அதை திங்க வந்ததுன்னா அந்த மாட்டை திங்க விடாது. இந்த நாய் வந்து வைக்கோல தின்னுமா? அதுவும் தின்னாது. இந்த மாட்டையும் தின்ன விடாது. அது போல சில பேர் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த மாட்டையும் தின்ன விடாது, தானும் தின்னாது. அது போல மனுஷன் அடுத்தவருக்கு நன்மை செய்ய மாட்டான். அப்படியே வித்தியாசமான ஒரு பிரதியாக அவன் காணப்படுவான். அப்படி போல இருக்கலாகாது என்று சொல்லி ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆக நன்மை செய்ய தீவிரமாய் கடந்து செல்லும், நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். சரி, மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், நாம் தனிப்பட்ட முறையிலே பரலோகவாசிகளாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே பரலோகவாசிகளாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மனிதனை உருவாக்கின போது அவனுக்கு தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசிலே ஊதினார். அவன் ஜீவாத்மானான், அதாவது ஜீவனுக்கு ஏதுவாக அவன் மாறினான். அது முதல் அவன் ஆண்டவரோடு கூட எப்போதும் இருக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை பெற்றானால் அவனோ தன்னுடைய பாவத்தினால் அதை இழந்து விட்டான். மீண்டும் அதை தருவதற்கு ஆண்டவர் இயேசு வர வேண்டியிருந்தது, சிலுவையில் மரிக்க வேண்டியிருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் மரிக்க செய்த நோக்கம் என்ன? நாம் மறுபடியும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இந்த பரலோகவாசிகளாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை இதை நம்முடைய வாழ்க்கையில நாம நடப்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழுகிறது விருதாவாயிருக்கும். இறுதி நம்ம வாழ்க்கையின் இறுதியில அந்த ஒரு நிச்சயத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான் மரிக்கும் போது நான் நிச்சயமாய் இயேசுவோட இருப்பேன் என்கிற அந்த நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஒரு நிச்சயத்தை பவுல் தன்னகத்திலே கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். நான் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? அடுத்து 13வது வசனத்துல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அதுவரையிலும் அவர் எங்கே போனார்? அவருடைய சிந்தையின்படி போனார். அவருடைய சிந்தையின்படி போகும்போது அவருடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கவில்லை. ஆகவே தமஸ்குன் வழியிலே ஆண்டவருடைய சந்தித்தவரை மாற்றுகிறார்.
மாற்றின பிறகு அவருடைய வாழ்வு மாறிவிடுகிறது, அவருடைய சிந்தை மாறிவிடுகிறது, அவருடைய நோக்கம் மாறிவிடுகிறது. இப்பொழுது சொல்லுகிறார், நான் பின்னால நிறைய காரியங்களை செய்தேன், யோசித்தேன், பார்த்தேன், ஆனால் அதையெல்லாம் மறந்து விட்டு நான் முன்னானவைகளை நோக்கி நான் கடந்து செல்லுகிறேன். இந்த நிலைமையை அடைய பவுல் என்ன செய்கிறாராம்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். பரம அழைப்பின்படி லக்கை அடையும் வாஞ்சை இதிலே வெளிப்படுகிறதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்கிறோம். பெரியமார்களே, பரமராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிற நிச்சயம் ஒருவருக்கு இந்த உலகத்திலே இல்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்கிறார்? விருதாவாய் கழிக்கிறார். அது விருதாவாய் கழிக்கிற ஜீவன்கள் எது எதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, எல்லா மிருகங்களும் அப்படித்தானுங்க. நாய், பூனை, எலி, மாடு, இதெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த நித்திய வாழ்வை குறித்த சிந்தனை எல்லாம் கிடையாது. ஏதோ சாப்பிடுறது, ஒரு நாளில மரித்து போகுது. அப்படி போல ஒருவேளை மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 8:36 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் இதை செய்யணும், அதை வாங்கணும், அதை பண்ணணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், மேல பெரிய ஆளாகணும், எல்லாம் நல்லதுதாங்க. ஆண்டவர் நீ பிச்சைக்காரனா இருக்கணும்னு ஒரு காலம் சொல்லவே இல்லை. நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ நன்றாயிருப்பதற்கு இதெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தகப்பன் தாயம் கனம் பண்ணு, என்னோட வார்த்தைகளின்படி நடு, எல்லாம் சொல்றார். நாம் நன்றாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியம். ஆனால் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஆண்டவரை விட்டுவிட்டால், ஜீவனை விட்டுவிட்டால் என்ன லாபம்? என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. நித்திய ஆக்கினைக்குள்ளாய் பிரவேசிப்பது எத்தனை பயங்கரம் தெரியுங்களா? நித்திய ஆக்கினை, அந்த நித்திய நரகம் என்று சொல்லுகிறது, நித்திய அக்கினி என்று சொல்லுகிறது. அது ஒரு நாள் 2 நாள் வேதனை அல்ல, நித்திய 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 காலமாய் முடிவில்லாத ஒரு வேதனை. வேணுமா? வேண்டாம். அதை நாம தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே அந்த மரணத்தை தாம் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில ஒருவேளை நான் அங்கத்தான் போவேன் ஆண்டவரை அப்படின்னாக்கா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. நெடுகு போய் நாம தண்டிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் இடையிலே நமக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு அழகான ஒரு விடிவு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரை அண்டிக் கொண்டு ஒருவேளை இந்த நித்திய வாழ்வை பெறுகிற அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் அது மிக மிக நல்லது, ஆசீர்வாதமானது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:31 பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? இயேசுவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவனுக்கு வழி என்று யோவான் எழுதுகிறார். இயேசுவை அவரை விசுவாசித்து விட்டார், அவருடைய உள்ளத்திலே வைத்து விட்டார், அவருடைய வாழ்க்கையின் மையமாகி விட்டார், நித்திய வாழ்வு நமக்கு சொந்தம். பிரியமானவர்களே, நமக்கு சொந்தம். அவன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:7 சொல்லுகிறார், இந்த கிறிஸ்து நித்திய வாழ்வை கொடுக்கிறபடியினாலே என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் தாங்க என்னோட வாழ்க்கை. இது வரைக்கும் நான் அதை படிச்சேன், இதை படிச்சேன், அங்க போனேன், இதை பண்ணேன், எல்லாம் சம்பாதிச்சேன், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கிறிஸ்துதான் எனக்கு நித்திய வாழ்வை கொடுக்க முடியும். கடவுளோடு கூட சேருகிறதை குறித்து அவர் அதுக்கு முன்னான வாழ்க்கையில் அவருக்கு தெரியாதா என்றால் தெரியும். ஆனால் இயேசு மூலமாய்த்தான் போக வேண்டும் என்பது அவருக்கு தெரியாமல் இருந்தது. இப்பொழுது கண்டு கொண்டு விட்டார். ஆகவே சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை ஒருவேளை சொந்த இரட்சகராக யார் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வின் நிச்சயத்தை தருகிறார். பிரியமானவர்களே, இதை அடையத்தான் தனி நபராக திருச்சபையாக நீங்களும் நானும் பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கடவுள் நம்மிலே எதிர்பார்க்கிற இந்த 3 காரியங்களை செய்கிறதற்கு நாம பிரயாசப்படுவோம். கடவுள் ராஜ்யத்தில் மக்களை சேர்க்க நற்செய்தி அறிவிக்கும் பணியிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டவர்களாக, நம் பயணத்திலே உதவி நாடி வருவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிலையில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரே வாழ்வை நாங்கள் எப்படி அர்த்தமுடைய வகையிலே வாழ முடியும் என்பதை குறித்து நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறீர் இந்த காலை வேளையிலே. சுவாமி,
ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையின்படி நடக்கவும் எங்களுக்கு அருள் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களை உமக்காக நாங்கள் ஆதாயப்படுத்தினவர்களாக, அதற்காக பிரத்யேகமாக அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே மக்களை ராஜ்யத்திலே சேர்க்கிற பணியில எங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களாக, நன்மை செய்யும்படிக்கு எங்கள் சிந்தையை நாங்கள் செலுத்துவர்களாக இருக்கவும், எங்கள் வாழ்வின் ஓட்டத்திலே பயணத்திலே நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நிச்சயத்தை பெற்றுவளாய் கடந்து செல்ல உதவி சுவாமி. இன்றைக்கு மரித்தாலும் என் தேவனோடு கூட இருப்பேன் என்கிற அந்த நிச்சயம் எங்கள் யாவருக்கும் இருக்க ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த வாஞ்சையை நாடி இந்த காலவெளியிலே தங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு முறை கூட ஆசீர்வதித்து உடைய கிருபை நன்மையை அருளி செய்வீராக. ஆண்டுக்குள்ள வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு இணைந்து நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினாலே கன்னிமரியான திருவுற்பவத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரமண்டத்திற்கேறி சர்வல்ல பிதாவாகிய தேவனது வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவிடத்தின் உயிரோரை மறித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கப்பட்ட பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்து நித்திய ஜீவனுடன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டருக்கு எங்கள் பிதாவை இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதா, நிராட்சியம் வருவதா, சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அந்த வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சபையார் அமரும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஆல்டருக்கு மலர் கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கும், காஃபியை கொடுத்து உதவுகின்ற குடும்பத்தினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. வருகின்ற புதன்கிழமை 12/8/2026 ஆண்கள் ஐக்கிய குழுவினரும், வெள்ளிக்கிழமை 14/8/26 பெண்கள் ஐக்கிய குழுவினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். நமது குருசேகரத்திற்கான தேர்தல் ஆராதனை முடிந்தவுடன், இன்று ஆராதனை முடிந்தவுடன் சரியாக 11 மணிக்கு துவங்கி 2 மணி வரை நடைபெறும். சபையார் மிகவும் அமைதியாகவும் ஜெபத்துடன் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2 மணிக்கு முடிந்தவுடன் மதிய இடைவேளை வந்திருக்கின்ற தேர்தல் நடத்துகின்ற மக்களுக்கான இடைவேளை முடிந்தவுடன் மதிய உணவினை எடுத்தவுடன் மீண்டுமாக வாக்குகள் எண்ணப்படும். ஆகவே எண்ணி இந்த தினத்திலேயே முடிவுகள் அறிவிக்கப்படும். ஆகவே சபையார் எக்காரணத்தை கொண்டும் இடையூறாகவோ அல்லது உங்களுக்குள்ளே மனத்தாங்கல்கள் இல்லாதபடி
இது திருச்சபை, இது ஆண்டவர் வாழுகின்ற இல்லம். அவரோடு நாம் இணைந்து செயல்பட இருக்கின்றோம். ஆகவே இது ஆண்டவர் நமக்கு முன்தூதனாக கடந்த வாரத்தில் ஆராதனை முடிந்த பிறகு நான் வீட்டிற்கு மேலே சென்றவுடனே என்னுடைய கைபேசியை நான் பார்த்தேன். அதிலே ஆயர் அவர்கள் மெசேஜ் அனுப்பி நிற்கின்றார்கள். நான் 3-5 ஞாயிறுகளிலே எனக்கு புரோகிராம் இருக்கின்றது. மற்ற ஞாயிறுகளிலே நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி ஐயா அவர்கள் என்னை கேட்டார்கள். உடனடியாக மாறுத்தரம் ஒன்றும் சொல்லாதபடிக்கு, ஐயா நீங்கள் வாங்க, எங்களுக்கு எங்கள் திருச்சபையினுடைய தேர்தல் நடைபெறுகின்றது, அந்த நாளில் ஆராதனை முடிந்தவுடன் என்று சொன்னேன். அவ்வளவுதான். அது கூட மெசேஜ் நான் பேசலை. ஐயா அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஏற்புடைய திருவசனங்களை மேற்கோள் காட்டியிருக்கின்றார்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனப்படுத்துவார். ஊழியத்திற்காக நாம் வந்திருக்கின்றோம், ஊழியம் செய்வதற்காக. ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படியாக, அநேகரை மீட்கும் பொருளாக அவரை நமக்காக கையளித்திருக்கின்றார். ஆகவே நம்மை கொடுப்பதிலே நமக்கு சுணக்கம். அவரையே நமக்காக கொடுத்திருக்கின்ற பொழுது நம்மை நாமே அவருக்கென்று நாம் கொடுப்பதற்கு நாம் முன் வர வேண்டும். ஆகவே இந்த நாளுக்குரிய சிறந்த செய்தியை நமக்கு ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே ஐயா அவர்களுக்கும் உடன் வந்திருக்கின்ற அம்மா அவர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 14/8/2026 வெள்ளி இரவு முழுஇரவு ஜெபம் நடைபெறும். சபையார் கலந்து கொண்டு சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். 15/8/2026 சுதந்திர தின விழா கொடியேற்றம் சரியாக 7:30 மணிக்கு நம் ஆலயத்தின் முன்பு முகப்பிலே நடைபெறும். ஆகவே சபையார் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாளையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களின் பெயர்களை நான் வாசிக்கின்றேன். 9/8/2026 திருமதி பிரேமா சுசீலா சேகரன். 20/10/8/2026 திரு BS குமார், திரு AL பர்னால் ராஜபாண்டியன். 11/8/2026 செல்வி ஆல்வினா ஈட்லின். 12/8/2026 திரு ஜோயல் சில்வானாஸ், மாஸ்டர் ஜோனத்தான் ஜேடன். 13/8/2026 செல்வி ரூபி ஜெசில்லா, திருமதி ஜெபமலர் சாமியல். 14/8/2026 திரு மார்க் ராஜ், டாரா லினட். 15/8/2026 திருமதி சுமதி தேவகிருபை, திரு V ஜெயசிங். திருமண நாள் காண்பவர்கள் திரு தரணி சிங், திருமதி மர்சி ஐஸ்வர்யா தரணி சிங். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மகிழ்வான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை போற்றுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, குறிப்பாக இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை, திருமண நாளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. வருடம் முழுவதும் நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் தம்முடையவர்களை கிருபையாக இம்மட்டும் பாதுகாத்து வந்தீர். நல்ல உடல் ஆற்றலை தந்தீர். வாழ்வின் நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றீர். உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய திரு சமூகத்திலே அன்பு பிள்ளைகள் தன்னுடைய வாழ்வை எண்ணி, நீ தந்திருக்கின்ற கொடைகளை எண்ணி நன்றி சொல்லுகின்ற போது, வருகின்ற புதிய ஆண்டிலே உம்முடைய இறை நன்மைகளினாலும் இறை ஆசியினாலும் நிறைத்துருள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய இறை ஆற்றலை தாரும். தேவைகள் சந்திக்கப்பட வாழ்வில் எதிர்நோக்கி இருக்கின்ற நன்மைகள் கிருபைகளை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக வாழ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே உம்முடைய இறை அருள் நிறைவாக தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த வார காணிக்கை விவரம். ஞாயிறு காலை கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆராதனை முடிந்தவுடன் நம்முடைய திருச்சபையிலே நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு ஆலய அறிவிப்பு பலகையிலே இன்று நடைபெற இருக்கின்ற சேகரக்குழு தேர்தலுக்கான 3 பிரிவுகளாகிய ஆண், பெண், வாலிபர் தொகுதிக்கான மாதிரி வாக்குச்சீட்டு போடப்பட்டுள்ளது. ஆண்களிலே அதிகபட்சம் 4 நபர்களுக்கு, பெண்களிலே 2 பேர், வாலிபரில் 2 பேர் உங்கள் வாக்குகளை செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆராதனை முடிந்தவுடன் தயவு செய்து அனைவரும் திரும்ப திரும்ப அமைதியா இருங்க, ஏன் இந்த மாதிரி கூச்சல் சத்தம் போடுறீங்கன்னு சொல்ல வைக்காதீங்க. நான் சொல்லவும் மாட்டேன். இது ஆலய பிரகாரம். இது மற்ற இடங்களைப் போல நாம் நடந்து கொள்ளாதபடிக்கு உங்கள் நடையை ஒழுங்காக காத்து கொள்ளுங்கள். அது நல்லது, அது ஆண்டவருக்கு இன்பமானது. ஆராதனை முடிந்தவுடன் அனைவரும் வெளியிலே செல்ல உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். வாக்கு செலுத்த வருபவர்கள் ஆலயத்திற்கு முன்வழியாக வந்து வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயரையும் சீரியல் நம்பர் பெயரையும் சொல்லி கையொப்பம் இட்ட பிற்பாடு 3 வாக்குச்சீட்டுகள் கொடுக்கப்படும். அதை பெற்று உங்கள் விருப்பமானவர்களுக்கு இட்டு அந்தந்த பெட்டியில் வாக்குகளை பதிவு செய்து ஆலயத்தை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வாக்குப்பதிவுக்கான முன் ஏற்பாடு வேட்பாளர் இந்த காணிக்கை பாடல் முடிந்த பின்னதாக தேர்தலிலே வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றவர்கள் முன்னதாக வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். உங்களுக்கான ஜெபம் நடைபெறும். இறுதி ஜெபத்திலே உங்களுக்கான ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆகவே அனைவரும் முன்னதாக வர அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். 2 மணி வரை நடைபெறும். ஆகவே மக்கள் கவனத்திலே கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2 மணிக்கு பிற்பாடு வாக்குப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார். உணவு இடைவேளைக்கு பிற்பாடு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அந்த ஓட்டு 25 என்று பண்டல் கட்டப்பெற்று அதற்கு பிற்பாடு தான் கவுண்டிங் நடைபெறும். இறுதியிலே வெற்றி பெற்ற ஆண், பெண், வாலிபர் விவரங்கள் இன்றே தெரிவிக்கப்படும். ஆகவே சபை மக்கள் ஜெபத்தோடு இந்த 2026-29க்கான குருசேக தேர்தலில் உற்சாகமாக பங்கு பெற கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மனதிலே கொள்ளவும் அமைதியை நீங்கள் கடைப்பிடிங்க. நான் வேற ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு அமைதியாக ஆண்டவர்
நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய ஆண்டவர் அமைதியின் ஆண்டவர். ஆகவே ஆலய ஆராதனை முடிந்தவுடன் திருச்சபையார் அனைவரும் வெளியிலே செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே தேர்தல் நடத்த வருகின்ற அதிகாரியும் மற்றவர்களும் அந்த பணியை அவர்கள் செய்து சரி செய்த பிறகு உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவராக வந்து வாக்குகளை பதிவு செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 197வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். Visu
தயவு செய்து சபையார் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு நமது திருச்சபையில் நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றவர்கள் முன்னதாக வர அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க, வேகமா வாங்க, முழங்கால் போடுங்க பார்க்கலாம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமிருக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். வந்தது நல்லது என்று கண்டு கொள்ளத்தக்கதான உணர்வினை நீர் எங்களுக்கு தந்தீர். கேட்ட எல்லா முத திரு வார்த்தைகளுக்காக அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி ஆண்டவரை எங்கள் திருச்சபையிலே வருகின்ற இந்த 26 முதல் 29 ஆண்டுகளுக்கான தேர்தலிலே ஆண்டவரை வேட்பாளர்களாக போட்டியிட்டு கொண்டிருக்கின்ற உமது அடியவர்கள் ஒவ்வொருவரும் திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். ஆண்கள் பிரிவிலே, பெண்கள் பிரிவிலே, வாலிபர் பிரிவிலே தங்களை இந்த ஊழியத்தில் அடியேனோடு இணைத்து கொண்டு செய்ய இருக்கின்ற உமது அடியவர்களை நீர் முன்குறித்திருக்கின்றப்பா, அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். தனிநபர்களையும் குடும்பங்களையும் முழு திருச்சபையை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த திருச்சபை உருவான நாள் முதற்கொண்டு இந்த நாள் பரியந்தமும் நீர் ஆண்டவரே ஊழியக்காரர்களை நீர் பயன்படுத்தி அவர்களோடு உறுதுணையாக உதவியாய் இருக்கும்படி திருச்சபையின் அன்பர்களை இந்த ஊழியத்திலே இணைத்து கொண்டு திருச்சபையின் வளர்ச்சி பணிக்கென்றும் பேராயத்தினுடைய அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் தங்களை உட்படுத்தினவர்களாக ஆண்டவரை தங்களை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றே வாழ வளர ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தி வருகின்ற விசேஷமாய் இந்த நாட்களிலே, இந்த ஆண்டிலே, இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கென்று ஆண்டவரே தங்களை ஒப்புவித்திருக்கின்ற உமது அடியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இங்கே முழங்கால் படியிட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்களையும் அவர் தம் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகள் திறமைகளை பயன்படுத்தி ஆண்டவரே இது பணியை ஏற்பதற்கல்லப்பா, தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு. ஆகவே அதை தங்கள் மனதிலே கொண்டவர்களாக திருச்சபையின் ஆண்டவரே அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் தங்களை உட்படுத்தினவர்களாகவும் திருச்சபையோடு இணைந்து திருச்சபையின் வளர்ச்சியிலே தங்களை இணைத்து கொள்ளவும் தொடர்ந்து திருச்சபைக்கு மாத்திரமல்ல பேராயத்திற்கும் ஆண்டவரை சிறந்த திருச்சபையாக அமைய ஆண்டவரை இவர்கள் வழியாய் நீர் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக தொடர்ந்து இந்த நாளிலே நடைபெற இருக்கின்ற தேர்தலை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். நீர் நடத்த இருக்கின்ற அதிகாரிகளை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். சிறந்த முறையிலே நடத்தி முடிக்கவும் தொடர்ந்து யாரையெல்லாம் நீ பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீரோ இந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் பாத்திரவாட்டிகளாய் உமது அடியவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். இங்கே கூடி வந்திருக்கின்ற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். தங்கள் குடும்பங்களின் தேவைகளை நீ சந்திக்கத்தக்கதாக கொடுத்து வருகின்ற சுகபலன் ஜீவனுக்காக, குடும்ப வாழ்வுக்காக பிள்ளைகளை நீர் கொடுத்திருக்கின்றீர். பிள்ளைகளை கண்டிருக்கின்ற பெரியோர்களுக்காக, தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வருகின்ற எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காக, சுகபலன் ஜீவனுக்காக, குடும்ப வாழ்வின் எல்லா தேவைகளை நீர் சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரே, குடும்பத்திலே கொடுக்கப்பட்ட சிறு குழந்தை முதல் பெரிய வாலிப பிள்ளைகள் வரையிலும் ஆண்டவரே, இளம் பிராயத்து பிள்ளைகள், சிறுமியருக்காக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு தரப்பினரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி அருமையான பலன்களை உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரை வழிநடத்த ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞான வரங்களை நீர் அருளத்தக்கதாக இந்த வேளையிலே
நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடந்த ஆண்டுகள் பரியந்தும், மாதங்கள் பரியந்தும், நாட்கள் பரியந்தமும் கண்ணின் மணியைப் போல ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர். அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்திலே ஆண்டவரே, இங்கே முழங்கால் படியிட்டிருக்கின்ற இவர்களையும், திருச்சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும், இந்த பகுதியிலே வாழுகின்ற எல்லா மக்களையும், ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் குடும்பங்களையும், ஆண்டவரே இந்த சமூகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களையும், தமிழகத்திலே, இந்திய தேசத்திலே, உலக நாடுகள் அனைத்திலும் வாழுகின்ற எல்லா மக்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு இப்பொழுது வழி அனுப்பும். நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த அனைத்து ஆசீர்வாதங்களை கூட்டித்தார். இயேசுவின் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே ஆண்கள் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆண்கள் வரிசையிலே போட்டியிடுகிற திரும்பி நில்லுங்க. தோத்திரம் போடுங்க பார்க்கலாம். அதையும் சொல்லணும், தோத்திரம் போடுங்க. இவர்கள் ஆண்கள் பிரிவிலே இவர்கள் எல்லாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கிளம்புங்க. அடுத்து பெண்கள். அடுத்து வாலிப பிரிவு. இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து தேர்தல் நடைபெறும். ஆகவே திருச்சபையார் வெளியிலே, நம்ம இடம் ரொம்ப சின்ன இடம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை. கிளம்புங்கப்பா. ஆகவே சபையார் பொறுமையோடு, நல்ல வெயில் வேற அடிக்குது, அதனால காத்திருந்து அனைவரும் இந்த தேர்தலிலே பங்கு கொண்டு ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் நம்முடைய திருச்சபையின் பயன்பாட்டிற்கென்றும் இவர்களை பயன்படுத்த இறைவன் உதவி செய்யட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவே இவைகளெல்லாம் நடந்தேறுகின்றது என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய திருச்சித்தத்துக்கு நம்மை ஒப்புவிப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யுள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காகவும் இந்த நல்ல வேலைக்காகவும் உம்முடைய திரு சன்னிதானத்தில் இந்த நாளிலே உமது அடியவரின் வழியாக ஐயா அவர்கள் மூலமாக கேட்ட எல்லா திரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்விற்கு வளம் சேர்க்கின்றவைகளாக அமையத்தக்கதாக ஐயா அம்மாவையும் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். பேராயத்திலே ஒரு சிறந்த ஆயராக, ஆயரம்மா அவர்களாக ஆண்டவரே பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற பொழுதும் எல்லா திருச்சபைகளுக்கும் அவர்கள் அழைக்க பெற்று உம்முடைய திரு வார்த்தைகளை அவர்கள் சொல்லி இன்னும் அநேகரை ஆண்டவரே உமது வழிக்குள்ளாய் வழிநடத்துவதற்கு ஐயா அம்மா அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த ஆயுளை நீர் அவர்களுக்கு கட்டளையிடும். மகளுக்காக, மருமகனுக்காய், பேர குழந்தைகளுக்காக, மகன் மருமகள் பேர குழந்தைகளுக்காக, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் கூட நீர் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் மக்கள் தாராளமாக ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று, திருச்சபையின் பயன்பாட்டிற்கென்று அவரவர் விசனமாயுமல்ல, கட்டாயமாயுமல்ல, மனதிலே நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்கிறவிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கின்றார் என்று சொல்லி அவருடைய ஊழியத்திற்கென்று, ஊழியக்காரர்களுக்கென்று கொடுத்திருக்கின்ற எல்லா காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் அன்பு மக்கள், சகல பரிசுத்தவான்கள், ஆலய குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும், பகுதியிலே வாழுகின்ற எல்லா மக்களையும் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கின்றோம். தொடர்ந்து உடைய நேச கரம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். ஆராதனைக்கு பின் நடைபெறுகின்ற தேர்தல் சிறந்த முறையில் நடைபெற வந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் அதிகாரிகளையும் அவர்களோடு இணைந்து பணியாற்ற இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். அவர்களை இந்த ஊழியத்திற்கென்று நீர் ஆண்டவரை அழைத்திருக்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, அவர்கள் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே இந்த தேர்தல் சிறந்த முறையில் நடைபெறவும் உமக்கு சித்தமானவர்களை
நீர் ஆண்டவரை தெரிவு செய்து உம்முடைய நாம மகிமைக்கென்று சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்திற்கென்றும் ஆயரோடு இணைந்து ஆண்டவரை பணியாற்றத்தக்கதான கிருபையை உமது மக்களுக்கு நீர் அருளத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு இப்பொழுது வழி அனுப்பும். ஏசுவும் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் விசேஷமாய் ஆராதனை முடிந்தவுடன் நடைபெறுகின்ற 26, 29க்கான தேர்தல் ஓடும் நடத்த இருக்கின்ற அதிகாரிகளோடு சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தின் மக்கள் அனைவரும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராம். நாம் அனைவரும் எழுந்து நின்று முடிவு கவியாக மங்கள கவியிலே 6வது கவியை நாம் சேர்ந்து பாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம்.